பிரைட்மேட்ஸ் மார்னிங்குமே மேக்கப் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீங்கள் மார்னிங்கும் வந்துருங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பிரைடுக்கு பேக் சைடு ஹேர் ஸ்டைல் பண்ணி கொடுத்துருங்க, கூட அசிஸ்டன்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காலையிலே நான் போயிட்டேன் சீக்கிரமாகவே. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னொரு புக்கிங் இருக்கா போல இருக்குது. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு சாரீ நீங்களே மாற்றி விட்டுருங்க, நான் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பிரைடோடைய ஃபஸ்ட்டு சிஸ்டர் இவங்க, செகண்ட் சிஸ்டர் இவங்க தான். பேக் சைடு ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ இவங்க வந்து முகூர்த்தம் லுக் தான் கேட்டிருந்தாங்க பேக் சைடு ஹேர் ஸ்டைலு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா லாங் ஜடபில் வச்சு நல்லா செட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. செகண்ட் சாரி மாற்றுறதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி கட்டி விட்டுட்டேன். ஸோ இதில் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு முகூர்த்த புடவை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட் சைடு எல்லாமே அவங்க வந்து முகத்தை மறைச்சி தான் மேரேஜ் பண்ணிப்பாங்களாம். எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் இதுதான் நான் பார்க்குறது. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அவ்வளோதான் நான் நினச்சேன். வீடியோ பார்க்குற நீங்களுமே அப்படி தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. 2 தாலி எடுத்து கொடுத்தாரு ஐயரு. ஸோ இன்னொரு வாட்டி மறுபடியும் மாப்பிள்ளை அந்த மாதிரி தான் கட்டி விட்டார். செகண்ட் தாலி கட்டி விட்டார். ஸோ எனக்குமே புதுசாக தான் இருந்தது பார்க்கறதுக்கு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.